Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப்ல இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் வெயிட் மெயின்டைனிங்க்கும் நிறைய வந்து டிப்ஸ் இருக்க போகுது. சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சோ நம்ம வந்து 10 நாள் ஆறு இருக்கும் வெயிட் மெயின்டைனிங் பண்ணி. சோ எப்படி வந்து அது சேமா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சிஸ்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் முடியும். சோ எதுக்குமே வந்து ஒரு முயற்சி தாங்க. நம்ம வந்து அதன்படி நம்ம நடந்தா மட்டும்தான் முடியும். நம்ம அடுக்க எப்பவும் போல நார்மலா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து முடியவே முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன். ஒரு சில பாடி கண்டிஷன் எல்லாம் பார்த்தா எவ்வளவு சாப்பிட்டாலுமே வெயிட்டே ஏறாது. சில பேர் வந்து சாப்பிடறதே கம்மியா இருக்கும், ஆனா கெயின் வந்து அதிகமாகும். சோ ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்தும் அது வந்து வந்து மாறுபடும். சோ அது வந்து சம்டைம் வந்து அந்த மாதிரிலாம் தோணும். இப்ப இந்த என் ஃப்ரெண்ட் ஜோதி கூட இருக்காங்க இல்லையா, டெல்லி தமிழ் பொண்ணு யூடியூப் சேனல், அவங்களும் அப்படிதான். அவங்களும் நார்மலா தான் எப்பவும் போல சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு கெயின் வந்து ஆகாது. சோ அது மாதிரி ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு ஏத்தாப்ல. சோ இது வந்து ஆனா குறைக்க முடியாதுன்னு கிடையாது. நம்ம ஹெல்தியா இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ கண்டிப்பா உங்களாலையும் முடியும். நிறைய பேர் வந்து என்னால முடியல சிஸ்டர், என்னால 2 நாள் ஃபாலோ பண்ண முடியுது, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுக்கெல்லாம் வருத்தவே படாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் வந்து பார்த்தேன் சிஸ்டர். வெயிட் லாஸ் வந்து ஆகல, அதிகமா தான் ஆன மாதிரி இருக்கு நம்பர்ல, வெயிட்ல. பட் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆன மாதிரி இருக்கு. சோ என்னன்னா, இப்போ ஆக்சுவலா இப்ப எனக்குமே ஒரு 58 இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நார்மலா ஒரு 2 days வந்து சாப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 60 இல்லன்னா அந்த மாதிரி காட்டுது. ஆனா என்னோட வெயிட்ல வந்து காட்டாது. உடம்புல நமக்கு வந்து தெரியாது, நம்பர்ல மட்டும் சேஞ்ச் ஆகும். சோ நீங்க வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க வெயிட். அந்த லாஸ்ட் டைம்ல நீங்க வெயிட் பார்க்க போற டைம்ல நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. சோ அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா வெயிட் இன்ச் லாஸ் நடக்கிறதானே நமக்கு வேணும் சொல்லுங்க. நம்பரை விட இன்ச்ல வந்து நமக்கு லாஸ் ஆகுறதா வேணும். சோ ஏதாவது ஒரு இது நடந்திருக்கலாம் தவறு. எப்படின்னா நம்ம வெயிட் செக், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ண போறீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நீங்க டயட் இருந்திருக்கலாம். இப்ப இடையில கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு நீங்க இருந்திருக்கலாம். சடனா ஏறினா அந்த வெயிட் பிளக்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம் அந்த நம்பர்ல வந்தது. சோ நான் எப்பவுமே அதான் சொல்றது, நம்பர்ல விட நமக்கு வந்து இன்ச்சஸ்ல தாங்க முக்கியம். சம்டைம் அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும், பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளோட இதை வந்து பண்ணிட்டே இருங்க. ஹெல்தியா அதான் சொல்லுவேன், ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி, அது போக ஸ்டே ஃபிட். அந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். சோ அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ்க்கு அது வந்து நல்லதே கிடையாது. நீங்க பண்ற முயற்சி எல்லாமே ஒரு யூஸ் இல்லாம போயிடும். சோ அதுதான் வந்து சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒரு பகுதியினர் வந்து ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணவங்க எல்லாம் வெயிட் மெயின்டைனிங் பண்றதுக்காக கேக்குறீங்க. சோ அதனாலதான் இப்ப இந்த பொங்கல் எல்லாம் கழியட்டும், கண்டிப்பா நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுவோம். ஏன்னா ஒரு சில இந்த வெயிட் மெயின்டைனிங் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக தான். சோ அதனால வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நெக்ஸ்ட் வந்து பொங்கல் கழிச்சு கண்டிப்பா நான் வந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா உடனே என்னால சொல்ல முடியல இல்லையா. சடனா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஒரு அந்த 50 days போடுறோம்னா அதை வந்து கரெக்டா ஃபாலோ போட முடியுமான்றத, எனக்கு எதுவும் இடையில இது இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன், சரிங்களா? இது வந்து ஓன் ஹவுஸா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்ல சிஸ்டர், என்னோட வீடு வந்து இது வந்து கோட்ரஸ்ல அம்மாச்சி வேலை பாக்குறதுனால எங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் டயட் அண்ட் வாக்கிங் வச்சு பெல்லி ஃபேட் வந்து குறைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் சிஸ்டர். நான் வந்து எனக்கு எல்லாமே பெல்லி மட்டும்தாங்க, வயிறு மட்டும்தான் முந்தைய தொப்ப. இப்ப கூட நான் நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு ஃபோக்கஸ் ஆகுறது ஃபர்ஸ்ட் இந்த வயிறு தான் வந்து பெருசாகும். சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த ஒரு விஷயம். நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதோட வாக்கிங் வந்து நல்லா ஒரு 8 ஷேப்ல நடக்கிறது. 8 ஷேப்ல நடக்கும்போது நம்மளோட வளைவு எல்லாம் நல்லா வளைஞ்சு நடப்போம் இல்லையா. சோ அது
அப்புறம் நார்மலாவே வாக்கிங், உடம்ப நல்லா அசைச்சு பண்ணுங்க, கரெக்டான டயட் எடுங்க, கண்டிப்பா உங்களோட ஸ்டொமக்குமே குறையும். சோ எனக்கே அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களே எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அதான் நான் சொல்றேன். கோதுமை ரவை வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டேன் சிஸ்டர், ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவேங்க கோதுமை ரவை வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுல இருந்து நான் வந்து இந்த பச்சரிசியில பண்ற அரிசியில பண்றதையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெண்பொங்கல் பண்ணா அது கோதுமை ரவைன்ற மாதிரி மாறிட்டேன். சோ அந்த அளவுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு, ஹெல்தியாவும் இருக்கு இல்லையா. சோ இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க. அதே மாதிரி மில்லட்ஸ் வகைகளையும் நம்ம வந்து செய்யலாம். மில்லட்ஸ்ல நான் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணது கிடையாது. ஆனா கோதுமை ரவைக்கு நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அந்த வெண்பொங்கலுக்கு. அப்புறம் வீட்லயே அப்புறம் ஒரு பிரீத்தி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, நான் வீட்லயே இருந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணியாச்சு இல்லையா. சோ எனக்கு வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ். இனிமேதான் வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா அது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வீட்லயே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா நிறைய பேருக்கு அது வந்து தெரியறது கிடையாது. இப்பயுமே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சிஸ்டர் டயட் சார்ட் கொடுங்க சிஸ்டர், என்ன வந்து ப்ராப்பரா கோச் பண்ணுங்க, டெய்லி இதை சாப்பிடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருப்பேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஐடியாஸ் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. சோ அதை வந்து நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். சோ ஆனா அதுதான் நான் வந்து சொல்றேன், நம்ம வந்து ஹெல்தியா நம்ம சாப்பிடணும், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். சோ சூப்பர் சிஸ்டர். அப்புறம் மலேசியால இருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து எப்போ எந்திரிப்பீங்க, எப்போ தூங்குவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து தம்பிக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா நான் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இப்போ வந்து லீவு, வின்டர் ஹாலிடே விட்டுருக்காங்க, பயங்கர குளிர் இருக்கா. இப்போ வந்து ஒரு 7 மணி ஆயிடுது. சோ அதனாலதான் அது வந்து நைட்டு தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 12 மணி ஆயிடுது. ஏன்னா நான் வந்து டெய்லி உங்களுக்கு vlog ஷேர் பண்றேன் இல்லையா. சோ அதை வந்து நான் எடிட் பண்ணிட்டு நான் தூங்கினா தான் நான் காலையில உங்களுக்கு 10 மணிக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் எந்திரிச்சோன்னு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த வேலைகள் வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறனால சோ அதனாலதான் என்னோட வெயிட் லாஸ் ஸ்லோவா இருந்ததுக்கு காரணம் கூட அந்த தூக்கமின்மை இருக்கலாம். கரெக்டா தூங்குங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அதுவும் நைட்டு தூக்கம் தாங்க, பகல்ல தூங்கக்கூடாது. சோ அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தாங்க, நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தாங்க வந்து இந்த டாக்டர் ஷர்மிகாவோடது தான் வந்து குடிக்கிறேன் சிஸ்டர் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியாவும் பண்ணிடலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயமும் கரெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ச்சஸ்ல எனக்குமே சேஞ்சஸ் இருக்கு சிஸ்டர். ஆனா வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியல, சம்டைம் அப்படிதான் இருக்கும். சோ நீங்க வந்து அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க, நமக்கு முக்கியம் இன்ச்சஸ் தான். சோ கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். அப்புறம் வீட்டுல அதாவது கோதுமையில செஞ்ச சேமியா, அப்புறம் ராகி, மில்லட்ஸ் இது மாதிரி சாப்பிட்டா மட்டும் போதுமா, இல்ல கண்டிப்பா புரோட்டீன் ஆட் பண்ணணுமா? கண்டிப்பா ஃபைபரும் புரோட்டீனும் இருந்தா மட்டும்தாங்க ஹெல்தியா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். சோ புரோட்டீன் கண்டிப்பா வேண்டும். இப்ப ஏதாவது நம்ம இந்த மில்லட்ஸ், கோதுமை இதெல்லாமே கேக்குறீங்க இல்லையா, அது கூட நீங்க ஒரு முட்டையோ இல்ல பயிர் வகையோ, ஒரு சிக்கன், ஏதோ புரோட்டீன் வந்து எடுத்துக்கணும்ன்றதுக்கு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதான் சொல்றேன், ஃபைபரும் முக்கியம், புரோட்டீனும் முக்கியம். நமக்கு கார்பு வந்து கம்மியா எடுத்துக்கணும். சோ இதுதான் நம்மளோட ப்ரொசஸே. சிஸ்டர் பொங்கலுக்கு வந்து எங்களோட மாமியார் வீட்டுக்கு போறோம். சோ நிறைய பேர் வந்து கண்டிப்பா அவங்க ஊருக்கு போவீங்க பொங்கலுக்காக. அந்த டைம்ல நான் எப்படி ஃபாலோ பண்றது? நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த டைம்ல வெயிட் நம்ம இருக்கிற வெயிட்டையாவது மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. சோ அங்க சாப்பிடறது, இப்ப நான் மெயின்டைனுக்கு எப்படி சாப்பிடறேன், மதியம் ஒருவேளை நல்லா சாப்பிடறேன் அப்படின்னா ஈவினிங்கும் காலையிலயும் நான் ஏதாவது லைட்டா சாப்பிடுறது, ஏதோ ஒண்ணு நீங்க தான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். சோ அது மட்டும் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்ன்றது நம்ம ஒரு அடுத்த இடத்துக்கு போகும்போது அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்ம என்ன செஞ்சு சாப்பிடுறோம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது. சோ அதுக்கேத்தப்பல மெயின்டைன் ஆகுது பண்ணிட்டு வந்துருங்க. சோ அதுதான். என்னமோல அமலா சிஸ்டர் வந்து, அமலா ஃப்ரம் பஞ்சாப்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வித்யா சிஸ்டர், உங்களோட வீடியோக்காக தான் சிஸ்டர் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் பரவாயில்ல சிஸ்டர், அண்ணா வந்து பஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அது எப்பவுமே அவர் வந்து வீட்டுல எல்லாமே பண்ணுவாங்க சிஸ்டர்ஸ். முன்னாடி சண்டே ஆச்சும் அவங்களோட சமையலா தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போறேன்னா ரெசிபிஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இடையில அவங்க எப்பவுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. சோ அதனால அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எப்பவுமே. இப்ப வெயிட் லாஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி போகும்போது நான் ரெசிபிஸ் நான் தானே போடணும் உங்களுக்கு அப்படின்றதுனாலே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கீங்களே, காரமாயிடாதா என்னமோ கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். அது வந்து தக்காளி தொக்குக்கா இல்ல ஆம்லெட்டுக்கான்னு தெரியல. எங்க வீட்டுல நாங்க பொதுவாவே காரமா சாப்பிட்டே பழகிட்டோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பழகிருச்சு சிஸ்டர். ஃபைபர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது ஒரு நல்ல கேள்வி. ஃபைபர் வந்து ஃபைபர் நிறைந்த உணவுகள்னு சொல்றீங்களே, அப்போ அது என்ன மாதிரியான உணவுகள்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்லட்டுகள் எல்லாமே, மில்லட் வகைகள் எல்லாமே இருக்குது. சோ கீரை, காய்கறிகள், பழங்கள், இதுலதான் வந்து ஃபைபர்ஸ் வந்து இருக்கு. சோ சில பயறு வகைகள் அதுதான் வந்து நம்ம வந்து ஃபைபர். சரிங்களா? சோ அதனால அது கூட புரோட்டீனையும் நம்ம வந்து எடுத்துக்கும் போது சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்தியா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆக்டிவா இருக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒன்ஸ் வந்து பண்ணி பாருங்களேன், நீங்க எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். சோ அதனால தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. சோ இதுதான் நம்மளோட ஒரு கான்செப்டே. சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு பயங்கர தலைவலி, மைக்ரேன் தலைவலின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த தலைவலி எனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி தலைவலிங்க. ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்கும், கண்ணு மங்களாகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஒரு என்னமோ சொல்லுவாங்களா, ஒரு நார்மலாவே நம்மளால இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி வலி இருக்கும். அது மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒத்த தலைவலின்னு சொல்றதுதான் ரொம்ப கொடூரமா இருக்குங்க. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், சவுண்டு கேட்டா எரிச்சலா இருக்கும், வெளியில வெளிச்சத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப குளிர், மழையும் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால எனக்கு ஒரு மாதிரி அது வந்து ஆயிடுச்சு. சோ அதனாலதான் சரி கொஞ்சம், அதனாலதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டே வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் சமைக்கிறது அந்த மாதிரி வந்து போச்சு. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு டிப்ஸ் அதுல வந்து இருக்கும். சரிங்களா? சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.85 வந்து இருக்கு. சூப்பர். 58லயே வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிக்கிறேன். நல்லா குளிர் இல்லையா, காலைல வந்து ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும் தொண்டை. ஸோ வந்து வார்ம் வாட்டரே குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு சரின்னு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து வந்துருச்சு. சரி முட்டை தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன், வேக போடலாம், அவிச்சுக்கலாம் முட்டையை அப்படின்னு சொல்லிட்டு அவைய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். நான் பக்கத்துல இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்துல சின்ன பையன் உட்காந்துட்டு அதான் உசு உசுன்னு சொல்லி சவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சைலண்டா இருப்போம் நம்ம சொல்லிட்டோம்னா. அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து தக்காளி வந்து வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 1.5 கிலோ 50 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல நாட்டு தக்காளியாவே கிடைச்சது. அப்புறம் முட்டை வந்து வெந்துட்டு இருக்கு இல்லையா, இங்க பாருங்களேன் எவ்வளவு மாய்ஸ்சர் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு குளிர் இருக்கு. முட்டை வேகிறதுக்கே எவ்வளவு இதுன்னு பாருங்க. ஏன்னா குளிர் வந்து எல்லாரும் ஈஸியா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா பயங்கரமான கொடுமையான ஒரு விஷயம். இங்க பாருங்க, நான் தொடச்சிட்டேன், எழுதி பார்த்துட்டு இருந்தேன் இதுல நேமு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சதா அதை வந்து உரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பிரெட் பன்னும் வாங்கிட்டு வந்தாங்க. பன்னு மட்டும் ஒன்று ஆளுக்கு ஒன்று, அம்மாச்சிக்கு மாமாக்கு மட்டும் டோஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து கொடுத்தா அந்த கிறிஸ்பியோட அந்த பட்டரோட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா வீட் பிரெட் பன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரு நெய்யெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதே நல்லதுதான். அப்புறம் அவிச்ச முட்டை 2 இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய கொய்யாக்காய், இது நல்ல சீசன் இல்லையா. அப்புறம் 2 அவிச்ச முட்டையும் வச்சு சூப்பராக காலை பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து லைட்டாகவே முடிச்சாச்சு. ஸோ மெயின்டைன் பண்ணும்போதும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கணும், நம்ம உடம்பு முக்கியம் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் தலையில குளிச்சுட்டு தலையில எண்ணெய்லாம் வச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயாச்சு. எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி பின்னி போட்டாதாங்க ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதுக்கப்புறம் எலி பாருங்களேன், ஓட்டையை போட்டு எப்படி தக்காளி தூக்கிட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். டம்முன்னு வேற போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். விளையாடுவான் பாருங்களேன், என்னமோ ஃபுட்பால் மாதிரி அந்த தக்காளியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. இவனுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லைன்னா அழுவான். சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அம்மாச்சி வந்து லேட்டாக தான் வந்து கிளம்புவாங்க சண்டேனாவே. 11 மணிக்கு அவங்க கடைக்கு போகணும்னு சொன்னாங்க அம்மாச்சி. ஸோ மாமாவும் வந்து
கூட்டிட்டு போனாங்க. சின்னவனும் வந்து போயிட்டான். பெரியவன் என் கூட இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அத கழுவி போட்டுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். மதியம் இதுக்காக. ஓட்டையா வந்துருச்சுங்க பையி. இங்க பாருங்களேன். நான் தூக்குனேன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு விழுகவும். அ அந்த ஈரப்பதமோட அந்த கவர்ல வைக்கவும் அப்படி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து தலைவலியாவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நான் இன்னைக்கு வந்து லஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு அவங்க சமைக்க போயிட்டாங்க. நான் நல்லா விக்ஸ் போட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். விக்ஸ் தாங்க நம்மளோட நண்பன்ற மாரி அந்த ஸ்மெல் கண்டாலே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட வந்து எடுத்து குடுத்து விட்டாங்க. கேரட்ட மட்டும் அம்மாவ துருவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேரட் அல்வா பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு கேரட் வாங்கி வந்து அது வேற கிடக்குது. இப்போ இந்த குளிர்காலத்துல வந்து இந்த இது கிடைக்குங்க. அல்வாக்குன்னே உள்ள கேரட் இது. சரின்னு நான் பெட்ல உட்காந்துக்கிட்டே அப்படியே வந்து அந்த கேரட்டை வந்து துருவிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஒரு கேரக்டரா என் பையன் வந்து எடுத்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாரி இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கவன் நானும் துருவுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தருணும் சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள வச்சுட்டே எப்படியாவது துருவிட்டேன் நான் அத. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஒரு சிக்கன் பிரியாணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ நல்லா பண்ணுவாங்க. சமையல்லாம் ரொம்ப டேஸ்ட்டா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதான் தலைவலின்னு சொல்லல, மைக்ரேன் தலைவலினா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். சரி ஓரியோ பிஸ்கட் வந்து பிள்ளைங்களும் அவர் சமைச்சிட்டு இருந்தாரா, சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீட்டரை ஆன் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் டிவி பார்த்துட்டு. ஸோ நான் ஒரு 3 ஓரியோ பிஸ்கெட் வந்து சாப்பிட்டேன் நான். இந்த தலைவலி இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணும், இல்லைன்னா பிடிச்ச மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா சாப்பிட்றணும், இல்லைன்னா இன்னும் ஹெவியாக ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை பயங்கரமாக இருந்தது. அதான் ஹஸ்பண்ட் வந்து இந்த சைடு அதுக்கப்புறம் கேரட் அல்வாக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கேரட்டை வந்து நல்லா நெய்யிலேயே வதக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா லைட்டாக வந்து குழஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கனையும் அதுக்கப்புறம் ஈரலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, ஆர்டர் பண்ணியிருந்தது தான். அதில் வந்து சிக்கனை ரெண்டுமே சேர்த்து அன்றைக்கி உப்பு கறி மாதிரி பண்ணோம் இல்லையா, மிளகுலாம் நிறையா போட்டு மிளகுத்தூள் போட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சிக்கனும் ஈரலும் சேர்த்து நான் வந்து ரெண்டையுமே எடுத்துட்டு சூப்பர் நல்லா காரமாக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்களா, அப்படியே அவங்களோட தட்டுலேருந்து அவங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும். 2 பேரும் வந்து ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி நல்லா வந்து சாப்பிட்டேன் நான். வெள்ளரிக்காய் வந்து நல்லா செரிமான சக்தி, நல்லா கூலாக உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தை கழுவிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி கேரட் அல்வா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நான் கேரட்டை கொஞ்சம் பெருசாகவே துருவி இருந்தேன். நல்லா வந்து பால் வந்து சுண்டை காய்ச்சி பண்ணுறது. சரி அது அப்படியே இருக்குது, அது சாப்பிடல. சரி துணி காஞ்சதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஃப்ளைட்டு போகுது பாருங்களேன், எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா துணியும் எடுத்துகிட்டு கீழே வந்து வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் துணி வந்து போடலை நான், துவைக்கலை. அம்மாச்சி மட்டும் கையில் வந்து சில இந்த சாயம் போகிற மாதிரி இருந்தது, அலசி போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம மீன் தொட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். உள்ளே வந்து புத்தர் சிலைலாம் வச்சு சூப்பராக இருக்குது. துணி வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதெல்லாம் நல்லா ரூமில் மேலே இருக்க ரூமில் வந்து போட்டு விட்டுட்டு அதில் வந்து ஹீட்டரையும் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இது நானும் ரவுடிதான் வந்து அந்த படம் வந்து கேடிவியில் ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் பிளாக் காஃபி மட்டும் தான் குடித்தேன். குளிருக்கு வந்து ஏதாவது ஒன்று குடிக்கணும் போல் இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து சூப்பராக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அது கூட ஸ்நாக்ஸாக வந்து இன்றைக்கி உப்பு கடலை தான் வந்து கொடுத்தேன். எனக்கு சாப்பிடணும்னு தோணலை, நான் வந்து பிளாக் காஃபியோட நிப்பாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பையனையும் பெரிய பையனையும் உட்கார சொன்னாங்களா, சின்னதுக்கு சிரிப்பாக வருது, பெரியசுக்கும் அப்புறம் சிரிப்பாக வருது. அப்புறம் காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம டின்னர் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அந்த ஈரல் அந்த பெப்பர் ஃப்ரை மாதிரி இருந்ததுல அது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு ரொம்ப
போதுமானதாக இருந்தது, நல்லா ஃபீலிங்காகவும் இருந்தது. ஸோ சூப்பராக டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மதியம் பிரியாணி சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு மாதிரி நம்ம காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கு ஏற்றாப்புல லைட்டாக எடுத்துக்கிட்டா, டின்னரும் ஓரளவுக்கு வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போல இருக்குது. இன்றைக்கி ஹல்தின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க பாருங்கன்னா, செம்ம சவுண்டு, நல்லா மியூசிக்கோட போனாங்களா. இவங்க 2 பேரும் எப்பவும் போல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி நின்று வேடிக்கை பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சவுண்டு கேட்டாலே வெளியில் ஓடியாந்துடுறது. அதுக்கப்புறம் சரி வார்ம் வாட்டர் குடிச்சு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, 6 to 7, 7:30க்குள்ளே வந்து எப்போவுமே டின்னரை முடிச்சுக்கிறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்க்கு. ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமை பார்த்து மிக்க நன்றி. பாய்.